வணக்கம் கடகராசி நண்பர்களே. கடகராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வர சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்ப்போம். முதல்ல சூரியனை எடுத்துக்குவோம். தங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியாகிய சூரியன் 10வது இடத்துல தான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று காணப்படும் போது தங்களுக்கு குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்தவங்க மீண்டும் இணைகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த சூரிய பலம் உங்களுக்கு உருவாக்கி தரும். அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதேனும் ஒரு வகையில் பணம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொழிலும் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக தொழில்னால மிகுந்த ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளும் உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகளையும் அந்த சூரிய பகவானை உருவாக்கி தருவார். தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் தங்களால் காப்பாற்ற முடியும். எனவே தனம் குடும்பம் வாக்கு என்று கூறக்கூடிய அந்த ஸ்தானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மேலும் சூரியன் 10வது ராசியில் இருக்கிறனால உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கம், அரசியல் தொடர்பு போன்றவைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் இருக்குது. சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் சூரியனால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். 4 மற்றும் 11க்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் சித்திரை மாதம் 3ஆம் தேதி மீன ராசியில் உச்சமடை போகிறார். அப்போ 4ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமடைவதால் மிகுந்த நல்ல பலனை நீங்கள் பெறுவீங்க. அதாவது சொத்து சோகத்தில் இருந்து இடைஞ்சல்கள் எல்லாமே மாறும், தொல்லைகள் எல்லாமே மாறும், வில்லங்கம் எல்லாமே மாறும். பார்த்துக்கணும். சொத்து சுகம் பலம் பெறும். சொத்து சுகத்தினால நமக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதே போல பார்த்தீங்கன்னா தாயாருக்கு ஏதேனும் ஒரு வழியில் சிறப்பான பலன்கள் நடக்கும். தாயார் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவார். அதனால தாயார் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் நீங்கும். சொத்து பத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி, தாயார் வழியில் இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அடுத்து 11வது அதிபதியும் உங்களுக்கு பலம் பெற்று காணப்படுவதனால தங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். தாங்கள் நினைச்ச காரியங்களில் இந்த மாதங்களில் ஏதேனும் சில காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சி அவங்க சந்தோஷகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாத இறுதியில், அதாவது சித்திரை மாத இறுதியில் மட்டும் சுக்கிர பகவான் மேசராசிக்கு வருவார். அந்த நேரத்தில் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா வேலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து புதனை எடுத்துக்குவோம். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியாகிய புதன் தற்போது நீச்சமாக தான் இருக்கார். 3ஆம் அதிபதி நீச்சம் பெறது இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். அவ்வளோதான். ஆனால் அந்த 3ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி நீச்சகதியிலிருந்து விலகி மேசராசிக்கு வருவார். அப்போ மேசராசிக்கு புதன் பகவான் வந்துட்டாலே இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கும் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெறதுக்கான ஒரு வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் அதிபதியாகவும் புதன் வர்றார். அந்த 12ஆம் அதிபதியாகிய புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா சித்திரை 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரைவு செலவுகள் ஏதேனும் கொடுக்கலாம். அவ்வளோதான். தந்தை வழியிலையும் தந்தையாலையும் சில விரைவு செலவுகள் ஏற்படலாம். மற்றபடி பெரிய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. சித்திரை 13க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு வர்றதுனால ஓரளவுக்கு விரயங்கள் குறைஞ்சு உங்களுக்கு ஒரு சேமிப்பு கூடுறதுக்கான வாய்ப்புகளை அந்த புதன் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10க்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 11வது ராசியில் தான் இருக்கார். அப்போ தொழில் ஸ்தானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வலிமை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சிறப்பான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழிலில் ஏற்றம் பெறலாம். தொழிலில் மிகுந்த லாபங்களையும் இந்த மாதத்தில் உங்களால் பெற முடியும். அடுத்து 4வது இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சிலருக்கு பூமி போன்ற சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அதிகபட்சமாக சொத்து சோகங்களை இந்த மாதத்தில் உருவாக்கி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ யாராவது சொத்து சோகங்கள் வாங்கணும்னு முயற்சி பெற்றிருந்தால் அந்த முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 6ல் தான் இருக்கார். இப்போ ராசிக்கு 6ல் இருக்கிற போது பணம் ஏதேனும் ஒரு வழியில் செலவாகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது.
அதே மாதிரி சிலருக்கு வந்து கடன் காட்சி தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து கடன் காட்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்புகள் கரையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா குரு பகவான் 6ல் இருந்தால் பணத்தட்டுப்பாடு வந்துடும் சில கடகராசிக்காரர்களுக்கு. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஏதேனும் ஒரு வழியில் செலவழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து சில மனக்குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து குரு பகவான் வந்து அதிசாரத்தில் இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது. மீண்டும் இந்த அதிசாரத்தை விட்டு விலகிடுவார். அப்படி விலகிட்டால் அந்த பணத்தினால ஏற்படுற தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு குறையும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சொத்து சுகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான முயற்சிகளை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு 10வது ராசியில் வருவார். அதுக்கப்புறம் புதன் பகவானும் உங்களுக்கு 10வது ராசியில் வந்துடுவார். அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு பணிச்சுமை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலதிகாரிகள்னாலேயோ அல்லது சக ஊழியர்கள்னாலேயோ தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பை தேடித்தரும். இந்த சித்திரை மாதத்தில் மேலும் பல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கடகராசி நண்பர்களே.